ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு அழகான கேள்வியும் கிரி நமக்காக வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு தை கிருத்திகை ரொம்ப ஒரு விசேஷமான நாள். அதுவும் செவ்வாய்க்கிழமை வந்ததுனால முருகனுடைய பரிபூரண அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இன்றைய ராசி பலன்ல மேஷ ராசி நேயர்களுக்கு சந்திரன் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஸோ ரிஷப ராசியில உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் மேஷராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். இன்னைக்கு கண்டிப்பா குழந்தை இல்லாத தம்பதிகள் முருகப்பெருமானினுடைய வழிபாடை எடுத்துக்கொள்ளலாம். கிருத்திகையில விரதம் இருந்து முருகனை வணங்கும் பொழுது கண்டிப்பாக மறைமுக எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும். நமக்கும் 10ஆம் இடத்துல இந்த கிரக சேர்க்கைகள் அலுவலகத்துல பல மறைமுக எதிரிகள் சில பேர் நேரடியாவே நம்மளுக்கு வந்து ஒரு சத்ருக்களாக இருக்கலாம். ஸோ சத்ருக்களை எதிர்க்கக்கூடிய ஒரு செவ்வாய்க்கிழமையாக மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. ரிஷபராசி நேயர்கள் ராசியில் சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்கிறார். 2ஆம் இடத்தில் குரு பகவான், பாக்கியத்தில் ராசிநாதன், லக்ஷ்மி நாராயண யோகம் மற்றும் பிருகுமங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு உண்டு. இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் விலகும். இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர நண்பர்களின் உதவி கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். நவமி திதியில் இந்த கிருத்திகா நட்சத்திரம் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு சில வேலை விஷயங்களில் வெற்றிகளை பார்க்கலாம். இன்று சத்ரு சம்ஹார மூர்த்தியான முருகப்பெருமானை வணங்கி மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய இந்த பகைகளை வெல்லலாம். இன்று உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேற லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யவும். கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் லாபத்தில் உண்டு. இன்றைய நாளில் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும். காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்களும் விலகும். இன்று கடகராசி நேயர்களுக்கு பல நாட்களாக உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக வர வேண்டிய பண பாக்கிகளையும் வசூல் செய்யலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. சுப செய்திகள் இன்றைய நாளில் உங்களுக்கு மன திருப்தியும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில குடும்ப பகை தீரும். இன்று மருத்துவ செலவுகளும் குறையக்கூடிய நாளாக அமைகிறது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையான இன்று முருகப்பெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் இன்றைய நாளில் முருகன் ஆலயத்தில் அன்னதானங்களையும் மேற்கொள்ளலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பகை தீரும். இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று வண்டி வாகனங்கள் ஓட்டும் பொழுது சற்று கவனமாக இருக்கவும். சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் உயர்வு உண்டு. நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குழப்பங்களும் குடும்ப குழப்பங்களும் இன்று நண்பர்கள் மூலமாக தீரும். மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக தீர்வுகள் உண்டு. இன்று தொலைதூர செய்திகள் நன்மையை தரும். இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் முருகன் ஆலய வழிபாடும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நன்மையை தரும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையை வரவழைப்பதற்கு இன்று நீங்கள் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்யலாம். தை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மன ஆறுதலை தரக்கூடியதாகவே இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர வழி பிறக்கும். நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வழக்கு விசாரணை போன்றவற்றில் உங்களுக்கு சாதக பலன் என்று உண்டு. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்று உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் தருவார்.
6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று செலவுகளை கொடுத்தாலும் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று வியாபாரங்கள் சிறப்பாகவே இருக்கும். மகர ராசி அன்பர்கள், இன்று மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது. சந்திர பகவானின் சஞ்சாரம் 5ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்றிருப்பது இன்று உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். பாக்யநாதன் புத பகவானும் ராசியில் இருப்பது அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இன்று அலுவலகத்தில் உங்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது. கும்பராசினியர்கள், கும்பராசினியர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் குறையும். கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும். இன்றைய நாளில் உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாக சுப செய்திகள் உண்டு. வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்று நல்லபடியாக தீர்வுகள் கிடைக்கும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று மனபாரங்கள் குறையும். இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று உங்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாகவே அமைகிறது. மீனராசி அன்பர்களுக்கு இன்று தை செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலய வழிபாடும், முருகன் ஆலயத்தில் அன்னதானங்கள் செய்தால் ஜென்ம சனிக்கு நல்ல பரிகாரமாகும். இன்று வியாபார ரீதியாக முக்கிய நபரை சந்திப்பதும், இவர்கள் மூலமாக வியாபாரங்கள் விரிவாக்கம் செய்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ஜாதகம் பார்ப்பதில் ஜோதிடர்களுக்கான சிக்கல்கள் என்னென்ன? இது உண்மையிலேயே ஒரு ரொம்ப நல்ல கேள்வி. ஆனா இதுக்கு எப்படி பதில் சொல்றது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப ஜாதக ரீதியா ஒரு ஒரு அஸ்ட்ராலஜருக்கு வந்து ஒரு ஜாதகத்தை வந்து பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட்டு அந்த ஜோதிடருக்கு வந்து கொஞ்சம் அந்த ஜாதகத்தினுடைய ஞானம் வந்து தேவைப்படும். இப்போ நீங்க புக்ல என்னதான் படிச்சிருந்தாலும், நீங்க வந்து நான் இந்த பந்ததி எனக்கு தெரியும், அந்த பந்ததி எனக்கு தெரியும், நான் இவ்ளோ படிச்சிருக்கேன், நான் பிஹெச்டி வாங்கியிருக்கேன், நான் வந்து அஸ்ட்ராலஜில டாக்டரேட்டு அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸும் பிராக்டிக்கலா நம்ம டெய்லி பார்க்குறோம் இல்லையா? இது வந்து வித்தியாசப்படும். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஹாரோஸ்கோப் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஒரு ட்வின்ஸ் ஜாதகம் அப்படின்னா கூட அவங்க தலையெழுத்து வேற வேறையா தான் இருக்கும். ஸோ முதல்ல ஒரு ஜோதிடருக்கு வந்து அந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதற்கான ஞானம் இருக்கணும். தெய்வ பலம் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு ராசி நவாம்சம் பார்க்கும் பொழுது சில ஜோதிடர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதை எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்றது அப்படிங்கிறது தெரியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு ஜாதகத்துல வந்து ஒருத்தவங்க வந்து ட்வின்ஸ் ஜாதகம் குடுக்குறாங்க. இப்ப இந்த ட்வின்ஸுக்கே வந்து பார்க்கும் பொழுது, ஒருத்தருக்கு லைஃப் நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு லைஃப் நல்லா இல்லாம இருக்கும். பட் இந்த லைஃப் நல்லா இல்லாமல் இருக்கக்கூடிய ஜாதகத்தை எப்படி சொல்றது அப்படிங்கிற ஒரு தவிப்பு கண்டிப்பாக ஜோதிடர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். 2வது வந்து அசுப கிரகங்களினுடைய சேர்க்கை. ஒரு சில ஜாதகங்கள்ல எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். அத பெத்தவங்கள்ட்ட எப்படி சொல்றது இல்லையா? நமக்கு உண்மையும் சொல்லணும். ஆனா, அவங்க மனசு கஷ்டப்படாம இருக்கணும். ஆ இந்த கிரக சேர்க்கைகள்ல பலன்கள் எப்படி வரும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். ஏன்னா, எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா 100% நம்ம சொல்றது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அப்புறம் பகவான் ஒருத்தர் இருக்காரு இல்லையா? எப்பவுமே எல்லாருக்குமே ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து அ நவாம்சத்தை பார்த்து பலன் சொல்லக்கூடிய திறன் வந்து அதிகமாக இருக்கும். ஒருத்தருக்கு லக்னத்தை பார்த்து பலன் சொல்லக்கூடிய திறமை இருக்கும். ஒருத்தருக்கு சந்திரன் என்ற ராசியை வச்சு சொல்லக்கூடிய பலன் திறமை வந்து இருக்கும். ஸோ எல்லா அஸ்ட்ராலஜர்ஸ்க்குமே ஒரு ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுதுமே ஒரு சேலஞ்சு தான். ஏன்னா கிரகநிலைகள் வந்து அவங்களினுடைய மனசையும், அவங்களுடைய கண்ணையும், அவங்களுடைய புத்தியையும் ஒரு சில நேரத்துல மறைச்சிரும். அதனால ஒரு ஜாதகம் பார்த்து ஒரு பலன் சொல்றது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையவே கிடையாது. ஆனா நெறைய பேர் என்ன மார்த்தட்டிக்குவாங்க அப்படின்னா, நான் டாக்டரேட் வாங்கியிருக்கேன். நான் அந்த பந்ததியில அப்படி படிச்சிருக்கேன், இப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா? "ஏட்டு சொரக்கா கூட்டுக்கு உதவாது" அப்படின்ட்டுன்னு. அந்த மாரி நீங்க படிச்சதுல எவ்வளவோ பெருசா படிச்சிருந்தாலும், ஜோதிடம் நீங்க வந்து சொல்லும் பொழுது, வாக்கு பலிதம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். தெய்வ பலம் ரொம்ப அவசியம். ஸோ ஜாதகத்துல ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா, அத எப்படி தெளிவுபடுத்தி சொல்றது அப்படிங்கிற திறன் வேண்டும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்.
மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.